வெல்கம் டு வேல் சரண். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருக்கான். அவன் பல வகையான பறவைகள் கிளிகளை பிடிச்சிட்டு வந்து வளர்ப்பான். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வளர்த்து அதுக்கு பேசுறதுக்கும் சொல்லி கொடுப்பான். அப்படி பேசி சொல்லி கொடுத்துட்டு அதுகிட்ட ஒவ்வொரு கொஷினாக கேட்கும்போது அதில் ஒரு பஞ்சவர்ண கிளி என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு. என்ன கேட்டாலும் இதில் என்ன சந்தேகம் இருக்கிறதுங்கிற அந்த வரியை தான் திரும்ப திரும்ப சொல்லும். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், கொண்டு போய் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி கடத்தெருவுக்கு கொண்டு போகிறான். அங்கே ஒரு பலகையில் வச்சுருக்கான், பேசும் கிளி அப்படின்னு போர்டு வச்சு அதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறான். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பணக்காரர் அந்த கிளியை பார்த்தோன்னா அழகாக இருக்கே, கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி வாங்குறதுக்கு அவன் கிட்ட வந்து கேட்குறாரு. அவன் 2000 ரூபான்னு சொல்கிறான். ரொம்ப விலை அதிகமாக இருக்கே, இதுக்கு இவ்வளோ ரேட் இருக்காதே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறான், ஐயா அப்படி கிடையாதுயா, இது வந்து எந்த கிளியிலையும் இந்த வகையான கலர்கள் இருக்காது, இதுக்கு அதிகமான கலர்கள் இருக்குது, இதுக்கு நான் நிறைய பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த கிளியை வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். அவரும் சரி அப்போ இதை கேள்வி கேட்டு பார்ப்போன்ட்டு நீ வந்து கிளியே உனக்கு பேச தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த கிளி சொல்லுது, இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லையே நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட இருந்த 2000 ரூபாயே அந்த கடைக்காரன்ட்ட அதாவது வேடன்ட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறான். கொண்டு போய் அதுக்கு தேவையான பழங்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை கொடுக்குறான். அதுவும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுது. அது சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் அதை தோளில் வச்சுக்கிட்டு அதுகிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறான். அது எல்லா கேள்விக்கும் இதில் என்ன சந்தேகம் இருக்கிறதுனே திரும்ப திரும்ப சொல்லுது. அவனுக்கு கோவமாயிருது. ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமோ, ஐயோ போச்சா, நம்ம 2000 ரூபாவும் போச்சா, நம்ம கொடுத்து இப்படி வாங்கி நம்ம ஒரு முட்டாளாயிட்டோமே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த கிளி இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரண். பாய், தேங்க்யூ.